சார் திரு இதயா அவர் திரு விஜய் சொல்லக்கூடியதில் முக்கியமான ஒன்லைனராக என்ன பார்க்குறீங்க? அவர் சொல்கிறதும் அதே தான். களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கு சம்மந்தமே இல்லாதவர்களையும் எதிர்க்கக்கூடிய ஐடியாவே இல்லை பாஸு, நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காகலாம் எதிர்க்க முடியாது பாஸுன்றாரு. அப்போ என்ன அவரோட ஒன்லைனர் பிச் பண்ணுறாரு? அது எவ்வளோ தூரம் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்க? இன்னும் ஒரு ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஏற்கனவே பேசிட்டாங்க. ஷியாம் சார் எல்லாமே சொல்லிட்டாரு ஆல்மோஸ்ட். அதாவது அவர் கண்டிப்பா இதுல அதிமுக வெளியேற்றணும் அப்படின்ற போட்டியில இருந்து அதிமுக இல்லைன்னு காட்டணும். இன்னொன்னு அவர் சீமான டேமேஜ் பண்றாரு. அவர் தான் களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவரும் அவர் கிண்டல் பண்றது அவரை தான் நான் நினைக்கிறேன். அதனால அவர் எப்பயுமே ஆரம்ப கட்ட முதல்ல இருந்து அவர் அவங்களுடைய ரசிகர்கள்ட்டே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்னு அப்படின்ற மாதிரி கேட்டு அதை ரசிகர்களே சொல்ல வச்சு தாவேகாவுக்கும் டிஎம்கேக்கும் தான் இது இந்த போட்டி, இந்த களமே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான், மத்த யாருமே களத்திலே இல்ல, களத்துக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்றத அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. இதன் மூலமா அதிமுகவை அந்த களத்துல அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சி. நம்ம ஏற்கனவே இங்க பலரும் பேசின மாதிரி அவரு முதல்ல பெரியார் எடுத்தாரு, அதுக்கப்புறம் அண்ணா கொண்டாரு, எம்ஜிஆர் கொண்டாரு, இப்ப ஜெயலலிதா பாக்கெட் வரைக்கும் வந்துட்டாங்க. அதனால இவர் கலைஞரை எடுத்துக்குவாருன்னு எனக்கு தோணல. அதே மாதிரி ஷியாம் சார் சொன்ன மாதிரியே திமுக யாரையும் சேர்ப்பாங்கன்னு தோணல. ஏன்னா ஏற்கனவே 2 திமுக பிரமுகர்கள் இணைய முயற்சி பண்ணி அதுக்கு விஜய் அதுக்கு நோ சொல்லிட்டாருன்னு ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். அதனால அவருடைய ஒன்லைனர்னா அது கண்டிப்பா இந்த போட்டி தனக்கும் திமுகவுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பை கொண்டு இதுல என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியை களத்துல அப்புறப்படுத்தணும். திமுகவுக்கு எதிரி, திமுகவை வீழ்த்துவதற்கு தகுதியான ஹீரோ நான் தான், வேற யாரையும் நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க, அந்த ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ நான் தான் அவங்களை வீழ்த்துறதுக்கு அப்படின்றத தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி செங்கோட்டையை தொடர்ந்து வருவார் அப்படின்னு சொல்றதன் மூலமா இந்த அதிமுக கூட நான் காலி பண்ணிடுவேன், அதனால அங்க நீங்க ஓட்டு போட்டா வேஸ்ட், அதனால நீங்க திமுக வீழ்த்தணும்னா, ஏன்னா ஏடிஎம்கே ஓட்ட சோசார் சொல்வாரு, ஏடிஎம்கே அப்படின்றது ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க நான் முழுமையா வாங்கினாதான் திமுகவுக்கு ஒரு கடும் போட்டியை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதுல திமுகவுக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க. திமுக எதிர்க்கிற ஒருத்தருக்கு திடீர்னு டிரான்ஸ்பர் ஆகணும்னா அது கொஞ்சம் பெரும் முயற்சி எடுக்கணும். ஆனா அந்த கேள்வி எதிர்த்து இருக்கவங்கள தாம் பக்கம் அவர் கொண்டு வர்றது கொஞ்சம் எளிதா இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு, அவர் இதே உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதான்னு தெரியல, இன்னமும் தொடர்புல பிரச்சனை இருக்குது, சரி பண்ணிட்டு பேசிடலாம். இல்லைன்னா இரட்டை இலை சின்னம் அப்படிங்கறத தாண்டி ஒருத்தர் வாக்குகளை மாற்றி போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல. ரெட்டல தான் அதோடைய ஸ்ட்ராங் ஓட் பேங்க் அப்படின்னா அது மாறிடுமா? இல்ல, வாழைப்பழ சின்னத்துல ஜெயிச்சிருக்க, மோதிரம் சின்னத்துல எவர் ஜெயிச்சிருக்காரு, இப்ப தீப்பெட்டி சின்னத்துல வைகோ பையன் துரை வைகோ ஜெயிச்சிருக்காரு. ஒரு தொகுதி வெற்றி பெறுவது என்பது வேறு, திரு விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்னு நீங்க சொல்றது வேற. ஆனா ஒட்டுமொத்தமா இவங்களை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க வருவாங்களான்னு டிடிவி ஜெயிச்சிருக்காரு. ஒரு தொகுதியை நம்ம சொல்ல முடியாது, பல தொகுதி யாரா இருந்தாலுமே இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் மீடியாவில் நீங்க இன்னைக்கு காலையில அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா சாயங்காலத்துக்கும் எல்லா குப்பையும் வரைக்கும் போய் சேர்ந்துடும் சின்னத்தினுடைய என்ன சின்னம்ன்றது. மாற்று கருத்து இல்ல. இல்ல, ஆனா இரட்டை இலை என்பதை வெறும் சின்னமா பார்க்கல அந்த வாக்காளர்கள். திமுக எதிர்ப்பினுடைய அடையாளம் இரட்டலை, அதான இத்தனை ஆண்டுகளா இருக்குது. அது ஒரு ஓவர் நைட்ல மாறிடுமா? இருந்துச்சு. நீ அந்த ஜெனரேஷன் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில சொல்லுவாங்க, எம்ஜிஆர் இறந்து போனதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மருங்காபுரி வரைக்கும் இருந்துச்சு, மாறி வந்துருச்சு. ஓகே. இல்ல, அது மருங்காபுரி வரைக்குமே இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததை நானே களத்துல எதிர்கொண்டேன். நம்ம அப்படி சொன்னதுக்கெல்லாம் கோவப்பட்ட பாட்டிகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன் நானு 90களோட மீட்டு வரைக்குமே. நான் சொல்லல. ஆனா இவ்வளவு எளிதாக மாறி இருக்கு. அதனால சின்னங்கள் மாறுறதெல்லாம் அவர் வெளியே நீங்க கிராமப்புறங்களுக்கு நீங்க தீப்பெட்டி ஒரு சின்னத்தை சட்டமன்ற தொகுதிகளுக்கு அது போகுது. அதே மாதிரி பழம்பழம்ன்றது நீங்க இரட்டைகளை பின்னுக்கு தள்ளி பழம்பழம் ஒரு சட்டமன்ற தொகுதிகள்ல போய் ஜெயிக்க முடியுது, முந்த முடியுது. அதே மாதிரி குக்கர் தேனி மாவட்டத்துல தொகுதி, மதுரையில 2 தொகுதியில போய் பேசலாம். ஆடியோ சரியா இல்ல, நம்ம திரும்ப சரி செய்துட்டு பேசலாம் இதையா. ஏன்னா இப்போ எல்லாமே 4Kல பாக்குறவங்க ஆடியோ ரொம்ப கிளியரா வேணும். நான் பெரியார் பேசிட்டு உங்கள்கிட்ட வரேன், கட்டாயம் நிறைய பேசணும். மதிவதனி, பெரியார இன்னைக்கு ஈரோட்ல மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி பேசுறாரு, எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அவருடைய பரப்புரை என்பதை நீங்க என்னவா பாக்குறீங்க? முதல்ல இன்னைக்கு அவர் பேசினதுல முழுமையாக திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சனையோ இல்ல 1% கூட எந்த விதமான பாலிடிக்ஸுமே இல்லை திமுகவோட எதிராக விஜய் சொல்றதுக்கு. ஏன்னா அவர் பேசினது எல்லாமே
ஆன்டி டிஎம்கேன்னு வழக்கமாக ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அந்த ஓட் பேங்க் அதிமுகவுக்கு போகாமல் எனக்கு வரட்டுன்ற பேச்சு தான். அதுவும் இல்லாமல் அவர் பேசுனது எல்லாமே ரசிகர்களுக்காகவே தவிர தொண்டர்களுக்காக கிடையாது, தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக கிடையாது, தமிழ்நாட்டின் அரசியலுக்காக கிடையாது. முழுக்க முழுக்க தன்னை முன்னிறுத்தி பேசினார். இதில் பெரியாரை எடுத்துக்கிறாரு இல்லை பெரியாரை பேசுகிறாரு அப்படின்றது இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை விமர்சித்தோ கொச்சைப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ எந்த கட்சியுமே ஆட்சி கட்டிலில் இல்லை, குறைந்த அளவு சொல்லக்கூடிய ஓட் பேங்க்கு கூட வாங்க முடியாதுன்றதுக்கு கண்ணெதிராக நிறைய உதாரணங்கள் இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் ஒரு நடிகராக பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை பயன்படுத்துகிறாங்களே தவிர பெரியாருடைய கொள்கையை என்ன அவங்களுடைய ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் களத்தில் இல்லைன்னு விஜய் சொன்னது யாருன்னு நீங்கள் முதல்ல கேட்டீங்க. ஆனால் பொதுவாக அந்த களத்தில் இல்லை அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது கண்ணாடி சார் அப்படின்னு தான் தோணுச்சு. காரணம் என்னென்னா திருப்பரங்குன்ற பிரச்சனைகள் களத்தில் இல்லாதது தாவேகா, எஸ்ஐஆர் பிரச்சனைகள் களத்தில் இல்லாதது தாவேகா, மெட்ரோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்காதப்ப களத்தில் இல்லாதது தாவேகா, அதே போல் நவோதயா பிரச்சனை வந்துச்சு, அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சானே உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அப்போ களத்தில் இல்லாதது தாவேகா. இப்போ நெருங்கி வரக்கூடிய அரசியல் சூழலில் இன்னைக்கு யூஎஸ் டாரிஃப் பற்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காங்க, அறிக்கை எழுதியிருக்காங்க. அதை பற்றி பாதிக்கப்படுறது ஈரோட்டினுடைய பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை, ஜவுளி தொழில், அதெல்லாம் தான் பாதிக்கப்பட போகுது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்றப்ப தனிப்பட்ட மதிவதனையோ இல்லை இங்கே இருக்கக்கூடியவர்களோ பேசுறது வேற, ஒரு கட்சியின் தலைவராக ஒருத்தர் பேசுறது வேற. அதுவும் வந்த உடனே முதல்வராகணுன்ற கனவோடு வரக்கூடியவர் தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ தமிழ்நாட்டின் அரசியல் பற்றியோ எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமலோ இல்லை யாராவது ஸ்கிரிப்ட் அப்படி எழுதி கொடுத்துட்றாங்களான்றது நமக்கு தெரியல, அதை மட்டுமே வந்து பேசிட்டு போறது அப்படின்றது முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மாப் மென்டாலிட்டி உருவாக்கலாமே தவிர அது அரசியலில் பெரிய அளவுல போய் அவர் மஞ்சள் பிரச்சனையை சொல்றாரு, காளிங்கராயர் அணை கட்டுறதை சொல்றாரு, அந்த பகுதியினுடைய பிரச்சனைகள் எல்லாமும் பேசுறாரு தானே. அதான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டதோடு தொடர்புடைய கேள்வி, பெரியாரே ஒருவர் பேசிடுறாரு, பெரியார் தான் கொள்கை தலைவர்ன்றாரு. எங்களுக்கு மங்களகரமான நிறம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது, மஞ்சள் சேலை கட்டிட்டு வர பெண்கள்ன்றீங்க, அதுக்கு எதிராக கருப்பு தான் தந்தை பெரியார் சொல்றாரு. இப்ப இது மங்களகரம்னா வெள்ளை சேலை கட்டக்கூடிய பெண்கள் அமங்கலமானவர்கள்னு கணக்கில் எடுத்துக்கலாமா? இப்போ முதல்ல கொள்கையில் இவர்கள் தெளிவா இல்லை. ரெண்டாவது, அணை கட்டினார்கள்னு வருஷப்படுத்துறப்ப ஈரோட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் இருந்தப்ப கட்டின அணைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை அந்த அணைகள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்குன்றது தெரியுமா? இப்படி எதுவுமே வந்து முழுமையாக தெரியாமல் அந்த கேங் வந்து ஒரு கத்தணும். நீங்க நல்லா பாருங்க, ஈரோடு பிரச்சனையை பற்றி பேசுறப்ப ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்ச அந்த கிரௌடு வந்து சத்தம் போடல. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, ஆமா எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றப்ப அது மாசா ஒரு வரல. என்னமோ ஒரு டைலாக் பேசுறாரு, பஞ்ச் டைலாக், உங்ககிட்ட இருக்கிறது காசு, எங்கிட்ட இருக்கிறது மாசு, அதெல்லாம் பேசுறப்ப தீய சக்தி தூய சக்தி, இந்த பஞ்ச் டைலாக்குக்கு ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ், அவங்கள நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எங்கா இருக்கிறப்ப